சாரு நானும் பக்கத்துல உட்கார்ந்துருந்தோம் அந்த மயான கரையில. எனக்கு ஐயா ஐயா இப்போ கிளம்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டுங்க. எல்லாருக்கும் வணக்கம். போன 11ஆம் தேதி இயக்குனர் எம் பாரதி ராஜா அவரோட நல்லடக்கம் வத்தலக்குள்ள நடந்தது. அதுல சாரு நானும் பக்கத்துல உட்கார்ந்துருந்தோம் அந்த மயான கரையில. பாக்கியராஜ் சார், இந்திய திரையுலகின் திரைக்கதை மாமன்னன் அவர். அவருடைய மரணம் நான் கிளம்புறேன், அப்படித்தான் தகவல் கிடைச்சு. எனக்கு மட்டுமில்ல, உங்களுக்கு மட்டுமில்ல, தமிழ் திரையுலகத்துக்கு மட்டுமில்ல, இந்திய திரையுலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த துயரத்தோடு தவிர்க்க முடியாமல் இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு முதல்ல என்கிட்ட பேசுறாரு பாலாஜி. பேசுறாரு, சார் நான் அந்த மாதிரி பாலாஜி திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன், ஒரு படம் பண்ணுறேன். பழக்கமாக கேட்க முடியாது, படம் பண்ணியிருக்கலாம், யாரெல்லாம் ஒர்க் பண்ணேன் அதெல்லாம் கேட்குறான். நான் D3ன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்படின்னா D3ன்னு நான் எப்போ நம்ம கவனத்துக்கு வந்ததில்லை. சரி, வழக்கமாக ஏதோ ஒருத்தர் சொல்கிறாரு, கேட்டுக்கிட்டே இருந்தேன். எதை பற்றியும் ஆர்வம் இல்லாமல் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார், அங்கே உள்ள சம்பாத்தியத்தை வச்சு தான் இதை நான் பண்ணலான் இருக்கேன். ஒன்று சார், நான் சரியாக பிடி கொடுக்காம போய்கிட்டே இருந்தேன். ஒன்று சார், இந்த படம் எடுப்பேன், இது தோத்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்கா போயிடுவேன் அப்படின்னாரு. இந்த ஒரு வார்த்தைக்கு நான் அவர்கிட்ட மறுபடியும் எதுவுமே பேசலை. தேதியை கேட்கல, சம்பளத்தை கேட்கல, எதுவுமே பேசலை. சரி பாலாஜி பண்ற போல. அன்னைக்கு அந்த போன்ல பேசுற போது அவர் மேல இருந்து எனக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு அன்பும் என்ன, அது கடைசி வர இப்ப வர அவர் ஒரு இயக்குனராகவே நான் பார்க்கல. இந்த படத்துல இயக்குன யாரையுமே அவங்க மனைவியில இருந்து குடும்பமா தான் இருந்தாங்க. அங்க போனா டைரக்டர், அந்த ப்ரொடியூசர், மூணு ப்ரொடியூசர் நின்று பேசினாங்களே, நடுவில் இந்த ஒயிட் ஷர்ட்ல இருந்தார் இல்லையா, அவரெல்லாம் கூட தம்பி அடிச்சிருந்தேன். நான் இது வரைக்கும் அப்படிதான் அடிச்சிட்டு இருந்தேன். அவங்க மாட்டிக்கலாம் என்ன, மனைவி பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு திரிவாங்க. பரிதாபமா இருக்கு, பார்க்க சங்கடமா இருக்கு. நம்மலாம் பிள்ளை ஊட்டி பேரம்பத்தியெல்லாம் பெத்து கண்டாளுங்க குடும்பமா அலைவாங்க. இன்னொன்னு நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம மேக்கரைக்கு கார்ல ஏத்திட்டு போயிட்டு இருக்காரு, அவருக்கு சொந்த கார்ல ஏத்தி போயிட்டு இருக்காரு. அது இப்படி இவ்வளவு பெரிய பாறைகளும் இதுகளும் கல்லுகளும் சட்டக்கு புட்டக்குன்னு வண்டி இப்படி விழுந்து போகுது. பாலாஜி ஓடிட்டு போறாரு. அங்கே போய் மேக்கரைன்னு அங்கே ஒரு இது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்காங்க. இருட்டு, நைட்டு 1 மணி 2 மணி. இது பார்த்தேன், பாலாஜி உங்க உழைப்புக்கு உங்க மனசுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையும். தொழில புகழுக்காக நேசிப்பாங்க, பொருளுக்காக நேசிப்பாங்க. என்ன சினிமா அப்படித்தான், மற்ற எந்த தொழில் மற்றதெல்லாம் அப்படி. சினிமாவை புகழுக்காகவும் பொருளுக்காக தான் எல்லாம் நேசிக்கிறான் என்ன. ஆனால் பாலாஜி அவர் பார்த்தீங்கன்னா அப்படி இன்னொன்னு, எந்த பெரிய பட்ஜெட் உள்ள படத்துக்கு கூட இப்படி லொகேஷன் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. பூரா மலையடி போறான், காடு என்ன. இங்க பாத்தீங்கன்னா முக்கூடல், அங்க அம்மா சமுத்திரம், அங்க பாத்தீங்கன்னா குற்றாலம், மேக்கரை, இங்க பாத்தீங்கன்னா வண்டி பெரியாறு, அங்க அச்சங்கோயில், பூரா காட்டுக்குள்ள. தெருவுக்குள்ள படத்துக்கு வேலை இல்லை, தெருவுக்குள்ள படத்துக்கு வேலை இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா பூரா அப்படி எடுத்து எனக்கு நான் அப்படி நினைச்சேன், சந்தேகப்பட்டேன். நான் இந்த ட்ரெய்லரை பார்க்கிற வரை, இவ்வளவு கூட்டத்தை இந்த கிரீன் பார்க்ல பார்க்கிற வரை இந்த படத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. காரணம் என்னன்னா, அப்படி ஒரு தாகத்தோடு வெறியோடு காசுகளை கொட்டிக்கிட்டு அழைச்சிக்கிட்டு நான் அம்பாசமுத்திரம் ஆத்துக்கரையில் நைட்டு ஷூட்டை முடிச்சுட்டு காலையில் அங்கிருந்து கிளம்பி மதுரை வந்துக்கிட்டு காரில் ஒரு அவ்வளோதான் ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். பாலாஜிங்கிறேன், எங்கே விட்டாரு சேலம் ஏற்காடு வந்து சார். எங்கே இருக்கு அம்பாசமுத்திரம், இங்கே இருக்கு சேலம் ஏற்காடு, எங்கே இருக்கா? நைட்டோட நைட் அப்போ காலையில் இறங்கிட்டாரு சேலம் ஏற்காட்டில். அப்படி ஒரு உழைப்பு, உறக்கம் இல்லாம அப்படி உழைச்ச மனுஷன் பாலாஜி. நல்ல மனுஷங்கிறதுனால
இந்த இந்த பாராட்டுலாம் இல்லை, படைப்பும் அப்படி கொடுத்துருக்காரு. என்ன அதாவது ஒரு ஓவியன் இருக்கான்னு வைங்களேன், சாதாரண ஒரு ஓவியன் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி, இது மூக்கு, இது கண்ணு போடுறேன், இது காது போடுறேன், முடி நல்லா போடுறேன், சட்டையை போடுறேன் அப்படின்னு பார்க்க வரைய 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 நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இது இதுன்னு தெரியும். ஏன்னா இது ஒரு ஆம்பளைய வரைகிறேன், ஒரு பொம்பளைய வரைகிறேன் அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம். ஆனா இந்த ஓவியன் போட்டாங்க ஒரு ஓவியம், ஏன்னா என்ன வரைகிறான்னு தெரியல, எந்த கோட்டை கிழிக்கிறேன், என்ன பண்றேன்னு தெரியல, உண்மை தெரியல. பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஆர்ட் வந்து நிக்குது, ஒரு நவீன ஓவியம் வந்து திரையில நிக்குது. அவன் தான் பாலாஜி. பாலாஜி அன்னைக்கு நீங்க சொன்னீங்க சார், தோத்துட்டுன்னா மூட்டை கட்டிட்டு அமெரிக்கா போயிடுவோம். நீங்க நிச்சயம் போக மாட்டீங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் உங்களுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கிறது. எல்லாரும் உங்க ஆதரவை தரணும். ஊடக நண்பர்கள் இந்த படத்துக்கு பெரிய ஆதரவை தரணும். நிச்சயமா நான் பங்கெடுத்த இந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமா இருக்கு நம்பிக்கையில விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சங்கீதாக்கா ஷையா இருக்காங்களா? ஆமாம், ஷையா இருக்காங்க கொஞ்சம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்காக. உண்மையிலே சித்து டார்லிங் கூட நான் இப்போ தான் ஒரு சமீபமாக ஒரு 1 மந்தாக தான் பழகிறேன். இந்த பழகின அந்த ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிற ஒரு விதமாகட்டும், அந்த ஒரு மரியாதையாகட்டும், எல்லாமே அவர் வந்து அந்த அளவு பேசுவாப்புல. சும்மா யாரையுமே வாப்போன்னு கூட்டு கூட நான் பார்த்தது கிடையாது. டார்லிங் அப்படின்னு தான் பேசுவாப்புல. ஸோ அவரோட நல்ல மனசுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய டைரக்டரை பற்றி, மியூசிக் பற்றி நிறைய விஷயங்கள் இந்த ட்ரெய்லர் இருந்து இதெல்லாம் இதில் காமிச்சப்போ அந்த அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்கவே ஒரு விறுவிறுப்பாக, சரி இந்த படத்துக்கு நம்ம தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் என்னை கூட்டத்துக்கு. சார் உங்களை பார்த்தேன் சார், உங்களை பார்த்தெல்லாம் பயமாக இருக்கா சார்? இல்லை, ஆமாம் சார். நல்ல வேலை இங்கேருந்து அவர் எழுந்து போயிட்டாரு. மேலே பேசுகிறப்ப அப்படி பேசுகிறப்ப என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு வந்தோன்னாக்கி தான் ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லிட்டேன் சாருக்கு. எனக்கு ஐயா இப்போ கிளம்பிட்டீங்கன்னு நினச்சிட்டுங்க. உட்காருங்கய்யா. ஏன்னா நீங்கள் நடந்து வர்றதை பார்த்தாலே கிடாரி படத்தில் எண்ணெயை தேய்ச்சி தூக்கி சொருகிற மாதிரி வரீங்களா, அந்த ஒரு பயம் அப்படியே இருந்தது. ஸோ நான் நிறைய என் வீட்லேயும் சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட நான் நேரில் பார்த்து சொன்னேன்ல, எனக்கு அந்த கிடாரி படத்தில் இப்பயுமே அந்த நல்லெண்ணெய் ஞாயிற்றுக்கிழமை தேய்ச்சாலே ஒரு ஞாபகம் வரும். ஏய் வை எலும்பு எடு அப்படி ஏற்றின அப்படின்னா என்ன அப்படின்னா, இல்லைம்மா அண்ணனை பார்த்தேன் அப்படி வந்துருச்சுன்னு வீட்டில் அப்படி போனோம். ஸோ அந்த அளவு இருக்கும். நான் டார்லிங் கேட்டேன் யார் யார் இருக்கான்னு கேட்டோன்னே ஐயா பேரை கேட்டேன். ஆஹா, படத்தில் ஒரு மிரட்டல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். அந்த அளவு அந்த ஒரு கேரக்டர் பார்க்குறப்ப இந்த படத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கணும்னு தோணும். ஸோ அப்படி தான் வந்தேன், ஒரு நட்புக்காக வந்தேன். உள்ளே வந்து பார்த்தா இதில் நடித்த அத்தனை பேருமே வந்து என்னுடைய நண்பர்களாக இருக்காங்க. சூப்பர். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து சும்மா நம்ம இந்த படத்தில் முக்கியமான ஆட்கள், நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், இந்த படத்தில் நடித்த முக்கியமான ஆட்களை மட்டும் நம்ம வந்து கூட்டு நம்ம வந்து ஒரு விஷயம் ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண பின்னாடி ஒர்க் பண்ண டெக்னீஷியன் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஒரு சாதாரண வந்து நம்ம வந்து ஒரு நமக்காக சாப்பாடு போடுறவங்களாகட்டும், அந்த ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அவங்க கூட நாளைக்கு சொல்கிறது நான் இந்த மாதிரி டார்க் ஹெவன்ன்ற ஒரு படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியமாக சொல்லிப்பாங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சால் இது அவங்களுக்குமே போய் சேரும். நம்ம இங்கே இருக்கிற ஒரு 10 பேர் மட்டும் கிடையாது, இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு 100-200 பேர் ஒர்க் பண்ணியிருக்கோன்னா அந்த 200 பேரோட உழைப்பு இருக்குது. எல்லாருமே தேட்டருக்கு வந்துடா இந்த படம் ஓகேப்பா நல்லா இருக்கு அப்படி சொல்லாமல் இந்த படத்துக்காக இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா எல்லாருமே ஒரு படம் எடுக்கிறப்ப இந்த படம் ஐயோ இவ்வளோ ஓடனா போதும், இவ்வளோ ஓன படம், இந்த படம் எப்படியாச்சும் மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்லபடியாக சேரணும். ஒரு சின்ன விஷயம், ஏன்னா எல்லாருமே படம் இருக்கிறப்ப அதில் ஒரு சின்ன ஒரு கரு வச்சுருப்பாங்க, இந்த கரு கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரணும். அது அப்படின்றதுக்காக தான் அந்த கருவை உங்ககிட்ட கொடுக்குறோம். மீடியா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சேருங்க. கண்டிப்பாக அந்த கரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச் என்னை இப்படி ஒரு மேடை கூட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ புகழண்ணா. எப்பயுமே வந்து யூ வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காக வந்ததை தாண்டி இந்த படத்துக்காக இவ்வளோ பேசுனது ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி பர்சனல் டு சித்து அவர்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கல்யாணி. கண்டிப்பாக நீ ஒரு ஆடியோ லான்ச்சில் நீ பேசுகிறேன்னா உன்னுடைய வளர்ச்சி நான் நிறைய இடத்துல சொல்லிட்டே இருக்கேன். ஒரு இடத்துல இப்போ நீ தனியாக நின்று ஒரு விஷயத்த பண்ணுற, அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒன்று நான் அப்பையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். நீ ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் பண்ணா கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ புகழண்ணா.